Hey guys, welcome back to Multiply Hoops. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுற ஒரு நேம் பிளேட்க்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நேம் பிளேட்டோட டிசைனிங் அண்ட் ட்ரேசிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ராய்டரி போடுறதுக்கான கலர் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோரல் டிசைன் போடுறதுக்கு உள்ளன் த்ரெட்டும், எம்ப்ராய்டரி லேசி டேசியில் ஒரு குட்டி குட்டி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு நம்ம வந்து ஆங்கர் இல்லை டோலி இல்லை ரங்கோலி, எந்த பிராண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் கோட். நான் ஜஸ்ட்டு கோட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து கீழையும் மேலேயும் போட்டிருக்கிற அந்த 3 ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு உள்ளன் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் வெப் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் எம்ப்ராய்டரி போடுறோம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த சர்க்கிள் அவுட்லைனை 5 பார்ட்டிஷன்ஸாக பிரிக்கணும். அதாவது 5 கோடு போடணும். அதில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லேருந்து எட்ஜஸ்லேருந்து 5 பார்ட்டிஷன் பண்ணுங்கள். பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருந்து உள்ளன் த்ரெட்டை டபுள் தான் எடுத்துக்கோங்க. அதாவது 2 ஸ்ட்ராண்டாக எடுத்துக்கோங்க. உள்ளன் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி இழுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது எந்த லைனில் நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லைனை விட்டுட்டு அதுக்கும் அடுத்த லைனில் போடுறீங்க. அதாவது ஆல்டர்னேட் லைன்ஸ் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்க உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டாக ஃப்ளோரல் பேட்டர்ன் கிடச்சிட்டே வரும். ஸோ அது வந்து பெட்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டாண்டாக வச்சும் இதே எம்ப்ராய்டரியை போடலாம். பட் சிங்கிள் ஸ்டாண்டில் நீங்கள் போடும்போது இந்த ரோஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் உள்ளன் த்ரெட்னா 2 ஸ்டாண்டாகவும், எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திங்கன்னா உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு த்ரெட்டில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும்ல, ஆங்கர்லேயோ இல்லை ரங்கோலிலேயோ. ஸோ அந்த மாதிரி 4 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 4 இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஷார்ப்பான நீடில் உங்களுக்கு தேவையில்லை. பிளண்ட்டான நீடில் உள்ளனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளண்ட்டான நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் அந்த லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் சர்க்கிளை 5 பார்ட்டிஷனாக பிரித்து லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த லைன்ஸ்குள்ளே தான் அந்த த்ரெட்டுக்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு எம்ப்ராய்டரிக்கு தேவைப்படுற மாதிரி ஷார்ப்பான நீடில் தேவைப்படாது. ஸோ இப்போ எம்ப்ராய்டரி ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பின்னாடி திருப்பிட்டு நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் லீவ்ஸ் போட போகிறோம். ஸோ லீவ்ஸ் எப்படி ஃப்ரீ ஹேண்டில் போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான லீஃப் நான் சொல்லி கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு லீஃபோட லென்த் வந்து எவ்வளோ பெருசு இருக்கணுமோ அந்த இடத்துலேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட சென்டர் போர்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இப்படி யூ ஷேப்பில் நான் வந்துட்டு லீஃப் போடணும். ஸோ இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு இதுதான் சென்டர் போர்ஷன். ஓகே, ஸோ இதை சுற்றி நம்ம லைன்ஸ் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே போட்டாச்சா, இதுக்கப்புறம் இங்கே சைடில் கொஞ்சம் கீழே, இதுக்கு கொஞ்சம் கீழே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சேம் இதே பிளேஸ்லேயே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடை இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதே இடத்துல இன்சர்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் இந்த லீஃபோடது ஒரே பாயிண்ட்லேயே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு இதுக்கு கீழே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே எடுத்துட்டு இந்த பழைய இன்சர்ட் பண்ணோம்ல அந்த டாட்டுக்கு அந்த ஹோலுக்கு கீழே லைட்டாக. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சைடு இருந்தோம்.
இதுதான் வந்து சிம்பிளான லீஃப், கர்வ்டாக இருக்குல்ல இந்த லீஃப். அதே மாதிரி இந்த சைடும் போடணும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பிகினர்ஸ்க்காக பென்சிலை வந்து இந்த டிசைன் எப்படி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃபு இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இந்த கர்வ் ஷேப் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வேணும்னா. ஸோ இப்போ இவ்வளோ லென்த்தில் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை நீங்கள் இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றா டாட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இங்கே இன்சர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அதுக்கடுத்தது இங்கே டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இப்படியே இன்சர்ட் பண்ணிகிட்டே வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். லைன்ஸ் போடணும்னு இல்லை, வெறும் டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம் க்ளோஸராக. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ, இன்னும் நல்லா க்ளோஸராக வேணும்னா இன்னும் நல்லா க்ளோஸராக வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து நம்ம க்யூட்டாக லீவ்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி இங்கே மேலேயும் லீவ்ஸ் போடணும். பென்சிலில் வந்து கர்வ் மாதிரி ரெண்டு சைடும் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் மாதிரி. நீங்கள் அப்படியே எம்ப்ராய்டரி போடுறதுனாலும் போட்டுடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே லீஃப் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே மேலே போடுறதெல்லாம். இப்போ இந்த லெட்டர்லலாம் ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போடணும். அது எப்படின்னு கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டார்க் கலர் எடுத்துக்கிறேன். என்ன டிப் ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து 3 கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் 3 கலரையுமே நீடில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டார்க்கர் வயலட் ஷேடு, லைட்டு வயலட் ஷேடு அண்ட் சென்டரில் போட ஃப்ரெஞ்ச் நாட்டோட அந்த ஸோ 3 நீடிலுமே எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட இங்கே நீடில் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து தேவைங்கிறப்ப நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டியும் நீடில்லேருந்து அன்த்ரெட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த ரீத்ரெட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய நீடில்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நீடில் ஒவ்வொரு கலர் இது பண்ணிவிட்டு அந்த கலர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை நாட் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நீடில் சொருகிட்டு வேறு எந்த கலர் வேணுமோ அந்த நீடில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிப். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா I'll be more than happy. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணிடலாம். ஒரு ஃப்ளவர் ஒன்று போட போகிறோம். இதுதான் லேசி டேசி ஸ்டிச். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அங்கேயே இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீடில் வெளியே எடுத்துகிட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இழுத்திங்கன்னா ஒரு சிங்கிள் செயின் ஸ்டிச் மாதிரி வரும். அதைத்தான் நம்ம லேசி டேசி ஸ்டிச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி 5 பெட்டல் போடுங்க. 5 பெட்டல் தான் ஒரு சிங்கிள் ஃப்ளார். சென்டரில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டில் சாண்டல் கலரில் போட்டுக்கலாம்.
வந்து இதே லேசி டேசி கொஞ்சம் லாங்காக போட போகிறோம். ஓகே, ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸ். அதே மாதிரி இன்னொன்று அது பக்கத்துலேயே இன்னொரு லீஃப் கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு ஒரு வாட்டி சுற்றிட்டு எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே கரெக்டாக இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு டீக்கு போட்ட மாதிரியே அதே லேசி டேசி ஸ்டிச்சோட லீவ்ஸ் வந்து 2 ஆருக்குமே போட்டுடலாம். ஸோ TRR 3த்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் ஃப்ளாரும் அதோடு சேர்த்து லேசி டேசி ஸ்டிச்சில் போட்ட லீவ்ஸும் இருக்கும். ஸோ ரொம்பவே க்யூட்டான இந்த ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். I'll be more than happy to see your creations. அண்ட் ஆல்சோ என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அதில் உங்களோட இமேஜஸ் எல்லாமே வீடியோவாக வரும். ஸோ மற்றவங்களுக்கும் இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளோட எம்ப்ராய்டரி ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் டேசல்ஸ் எப்படி பண்ணுறது, அது எப்படி அட்டாச் பண்ணுறது, ஹூப்போட பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.